பிறருக்கு உதவி செய், அவர்களால் திருப்பி உனக்கு உதவி செய்ய முடியாது என்று தெரிந்த போதிலும் 3 உண்மைகளை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது. 1 சூரியன், 2 சந்திரன் மற்றும் 3வது உண்மை. மலருக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை, மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறு இல்லை. ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்காக வாழ்ந்து காட்டாதீர்கள். அதற்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். 1 நிமிட நிகழ்விற்காக வாழ்நாள் முழுவதுமே பயந்து கொண்டு இருப்பதே மரண பயம். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். உண்மை முதலில் தோற்பது போல் தெரிந்தாலும் முடிவில் அதன் தோள்களில் வெற்றி மாலை வந்து விழும். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் பலம். தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். வயலுக்கு கேடு களைகள், மனித வாழ்வுக்கு கேடு அவனது ஆசைகள். நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம். முரட்டுத்தனம் என்பது ஒரு பலவீனமான மனிதன் காட்டும் போலியான வலிமையாகும். தான் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். நல்லவிடம் கண்ட சிறு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. தீயவிடம் கண்ட பல நன்மைக்காக அவனுடன் இணங்காதே. கண்மூடித்தனமாக கோபம் உடனே அழிவை தரும், எதிரிக்கு அல்ல உங்களுக்கு. ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து, மணி நிறைவே மிகப்பெரிய புதையல், நம்பிக்கையே மிகச்சிறிய நண்பன். நீ நல்லவன் என்று நிரூபிக்க 1000 காரணங்கள் உன்னிடம் இருந்தாலும் கூட ஒரு சிறு குறை உன்னிடம் இருந்தால் இந்த உலகம் உன்னை கெட்டவன் என்று தீர்மானித்துவிடும். உறவுக்கு நீ செய்வது உதவியாகாது, அது தானம் ஆகாது. ஊருக்கு செய்வதே தானமாகும். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கை உயரும். நிரந்தரம் என்று ஏதும் இல்லை, காலமே காலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இன்று நேற்றைய அழித்து விட்டது, நாளை இன்றைய அழிக்கப் போகிறது. அறியாமையோடு 100 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துக்கள் தான் உண்டு. 1 காலம், 2 மௌனம். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவதே மிகப்பெரிய விஷயம். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு, அவ்வளவுதான் வாழ்க்கை. தேங்கி கிடைக்கும் நீரில்தான் குப்பைகள் அதிக அளவில் குவியும். தேங்கி கிடக்காமல் ஆற்று நீரை போல ஓடிக்கொண்டே இருப்போம், நம் வாழ்க்கையும் முன்னேறிக்கொண்டே இருக்கும். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. பொறுமை ஒருபோதும் தோல்வியடையாது, பொறாமை ஒருபோதும் வெற்றியடையாது. பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும், ஆனால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது வாழ்க்கை. பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. சந்தனம் கூட குறிப்பிட்ட தூரம் வரையே மணக்கும், ஆனால் நல்லவர்களின் செயல்களில் 4 திசைகளிலும் பரவும். போரில் 1000 பேர் வெற்றி கொள்வதை விட சிறந்தது மனதை வெற்றி கொள்வது. தெரிந்தே தவறுகளை செய்கிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுவர்களை நினைத்து ஒரு துளியும் வருந்த மாட்டார்கள். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி, வாழ்க்கை அழகாகும். இளமையிலே பாவம் புண்ணியங்களை அறிந்து கொள். நீ பாவங்களை தவிர்த்து புண்ணியத்தின் பாதையில் தொடர்ந்து செல்.
தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பாதே, அப்போதுதான் அவன் பாவங்களை செய்யாமல் இருந்திருக்கின்றான். குளத்து நீர் முழுக்க கொப்பளித்து கொப்பினாலும் சொட்டு நீரும் ஒட்டாது தாமரை இலைகளில். அதுபோல் உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் கெட்ட எண்ணம் சேரக்கூடாது உன் நினைவில். இதை இழந்தாலும் வருந்தாதே, அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும். நீ எப்பொழுதும் கேட்பது இல்லை, கவனிப்பதும் இல்லை. உன் கவனம் எப்பொழுதும் பதில் கூறுவதிலேயே உள்ளது. விதியை நம்பி மதியை இழக்காதே. மனம் என்னும் புத்தகத்தை புரட்டிப்பார், தெரியும் அதிகப்படியான நாட்களை நீ அவசியமில்லாத செயலுக்காகத்தான் செலவழித்திருப்பாய். அதனாலேயே நீ வாழ்வை வெறுத்து துன்பத்தில் வீழ்ந்திருப்பாய். அடுத்தவன் வழியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான். எவன் பிற நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது. ஒருவனுடைய அறிவும் முதிர்ச்சியை எந்த அளவுக்கு கோபம் தணிந்தவராக இருக்கின்றான் என்பது வைத்தே கணிக்கலாம். வேதனையை தாங்கும் வல்லமை செயலாற்றும் வல்லமையை விட மிக பெரியது. அன்பின் வல்லமை வெறுப்பின் வல்லமையை விட மிக பெரியது. வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் போல காயங்கள் நிறைந்ததுதான். காயங்களை மறந்திருக்கின்ற போதுதானே ராகங்கள் பிறக்கின்றது. சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் கடைசி வரை சில விஷயங்கள் புரியாமலே போய்விடும். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர். தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான். விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதை எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. வாழ்க்கை உன்னால் மாறும், அது நாளையாக கூட இருக்கலாம். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும், ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நன்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும். அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும். குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. சிரிக்கும் போது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு. நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்றுவிடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும். இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை.
பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலக்கி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. தூங்கும்போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர். கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டுக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை மூடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது. பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது. உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது. வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது. அறிவு எனும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு அழகு. முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள், இல்லையேல் உன் காதில் விழும் வார்த்தைகளே நீ விழுந்து விடுவாய். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும். வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வது. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டுமே. யாருக்கும் இங்கு வெறுக்க தெரிவது இல்லை. கட்டிய கூட்டினை எந்த பறவையும் களைத்து செல்வது இல்லை, அவ்வளவே. வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு நிமிட நிகழ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருப்பதே மரண பயம். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கி கொள்ளுங்கள். கிடைக்காதது என்று எதுவும் இல்லை, அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதான். வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கம் இல்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு பெரு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்றுத்தரும். வாழும்போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு. ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது. மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். மனமே அமைதியாயிரு. எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். பொறுமையாக இருப்பது என்பது மிக மிக கடினமான பாதையாகும். ஆனால் அதுதான் வெற்றிக்கான உறுதியான பாதையாகும். அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகு. கோபத்தை அடக்கு. நீ நினைத்தால் உனக்கு அது நொடியில் கிடைக்கும். சிரிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்போதும் நீ அடக்காதே. உனக்கு அது எளிதில் கிடைக்காது. அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றி வந்து சேரும். பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி வாழணும் என்பதையும் இப்படிதான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். கிடைத்துவிட்டதே என்று அலட்சியம் செய்யாதே. போய்விட்டது என்று புலம்ப செய்துவிடும் காலம் விரைவில். கொண்ட கொள்கையில் தெளிவுள்ளவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் மூச்சு இருக்கும் வரை பேச்சு மாறக்கூடாது. அப்படி பேச்சு மாறினால் மூச்சு இருக்கக்கூடாது. உலகம் முன்னில் உள்ளது, நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்திடு. பெற்றது சிறியது என்றாலும் மறவாத இரு. அரியதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். எதையும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது. சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கொள். நீ உறவில் வரும் சண்டையை எளிதில் தீர்க்கலாம். உன்னை அளவைக்க 1000 பேர் இருப்பார்கள். அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே.
தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்று அர்த்தம். நல்வழியில் உன்னை அழைத்து செல்பவர்களே நல்ல நண்பர்கள். உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் உன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்கள். உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடம் இருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே அதிகம். இங்கு நீ புரிந்து வாழு நன்கு. உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிய செலவிடுகின்ற நேரத்தை உன் பலத்தை அதிகரிக்க செலவிடு. வெற்றி உனக்கு அதிகமாகும். நல்லவர்களுக்கு வர வேண்டியது நேர்மையான வழியில் வருவதால் நிறைய தாமதமாகும். வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை. எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும், ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மை என்பது அழிவில்லாதது, மறைக்க முடியாதது. வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சியுங்கள். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 3 முகம் இருக்கும். ஒன்று உங்களுக்கு தெரிந்தது, இன்னொன்று பிறருக்கு தெரிந்தது, மற்றொன்று உண்மையில் நடந்தது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை. உன் பலவீனத்தை தெரிந்தோம் உன்னையும் உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள். கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன். அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலை இல்லை, எதுவும் கடந்து போகும். இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு. ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகுகிறது. நீங்கள் செய்த நன்மை தீவைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்னும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிழலை கேட்டேன். அதற்கு அது சிரித்துக்கொண்டே சொன்னது, என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவது இல்லை என்று. அன்பு கொடு, மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. கேட்காமலாக கொடுக்கும் செல்வந்தனாக இரு. அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்பட வேண்டியவை அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டியவை. எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர் உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலைமண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க. இறுதியில் எல்லாம் புரிகிறது, மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று. தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை. உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுகின்றோம். சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகின்றோம். உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறந்து விடாதே. ஏனெனில் அவன் பாதி இறந்துதான் உன்னிடம் வந்திருப்பான். பழையதை நினைத்து மீதி உயிரையும் வாங்கி விடாதே.
ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும். அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். முழுமையாக நம்பி ஒருவர் தான் இனி யாரையும் நம்ப கூடாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள். உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை. வழிகள் தாங்கிய மனம் எனக்கு என்பதாலேயே. யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல். நியாயங்கள் மாறுபட்டவை. அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும். யாரும் அறிய முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு. குறை சொல்பவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றியடைய உதவும். தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது. எதிரியை விட நாக்கையே அதிகம் அடக்க வேண்டும். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவர்கள் ஆகிவிடுகிறார். வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை, நம் குணத்தில் தான் உள்ளது. பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாழ். உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும். அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது. அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல. வழிகள் நிறைந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில்தான் சோதனைகள் பல கலந்த சாதனைகள் ஒளிந்து இருக்கிறது. மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள், சாதனை படைப்பீர்கள். சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். முகத்தில் இருக்கும் சாயம் போல் ஒவ்வொருவரின் குணம் உள்ளது. அதை அறிவதற்குள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. உன்னிடம் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் வரை உன்னை அனைவரும் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சாதனையே உந்தன் வாழ்வின் எல்லை. முயற்சித்து பாரு, முடியாமல் போகாது. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும். பிறப்பிற்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணருகிறான். சாதனையாக முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான். ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை உண்ணாது. சிங்கத்தை போல இருங்கள். பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வது இல்லை. எனவே ஒரு நதியைப் போல வாழ முயற்சி செய்யுங்கள்.
உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். எப்போதும் நல்லதையே எண்ணுங்கள். நமக்கு நல்ல வாழ்க்கையோ கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது. ஒரு பூ பூக்காத போது அது வளரும் சூழ்நிலைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல. பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழை இரண்டும் தேவை. பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள். உங்கள் இருவரின் மீதும் சகதி படியும். மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்த ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையுடன் பிரகாசிக்கிறது. நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும். சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய படியாக முடிகிறது. ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல. கவலைப்படுவதால் நாளை பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவது இல்லை. மாறாக அது உங்களின் இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது. உங்களது முயற்சியை தொடங்க உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவையில்லை. அதனை தொடங்கும் புதிய மனநிலை மட்டுமே வேண்டும். நீங்கள்தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஓவியர். உங்களின் தூரிகையை யார் கையிலும் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதின் தொடக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் தொடங்கும் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் தினசரி செய்யும் ஒன்றை மாற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது.